கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். அது எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அங்கே வசனப்படியாக இருக்கிறது. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல எங்க நீங்க தேடி போனாலும் சமாதானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. பணத்தை வைத்து சமாதானம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா பணம் சமாதானத்தை தராது. இந்த உலகத்துல இருக்கிற நண்பர்கள் சமாதானத்தை தருவாங்களான்னு பார்த்தா சமாதானத்தை தர மாட்டாங்க. மனுஷங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து நலமா பேசலாம், நாளைக்கு நம்மளை பார்த்தே வேறு விதமா அவங்க பேசுவாங்க. ஆனா சமாதானத்தை யாரு கொடுப்பாருன்னா இயேசு மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் தேவையான சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் இங்கே எப்படியாக சொல்லுகிறது, அவரே சமாதான காரணராகி. இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கு இயேசுமானவர் இந்த உலகத்துல கடந்து வந்தார், சிலுவையை சுமந்தார், இரத்தம் சிந்தினார், பாட அனுபவித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அப்ப அந்த இயேசுவை உங்க வீட்டுல உங்க இருதயத்துக்குள்ள நீங்கள் வரவேற்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எதை ஆகிலும் வைத்து சமாதானத்தை பெற முடியுமே என்றால் எதை வைத்தும் சமாதானத்தை பெற முடியாது. ஆனா இயேசு உங்க வீட்டுக்குள்ள வருவாரே என்றால் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். இயேசுவை வரவேற்க, இயேசுவை போல வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் சமாதான காரணரப்பா. உண்மை நாங்கள் இறுக பிடித்து கொண்டு நீர் எங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க, ருசி பார்க்க கர்த்தர் கிருபை தாங்க. இந்த வீடியோவை பார்க்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ எல்லாருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உண்மை போல இந்த உலகத்துல வாழ கர்த்தர் கிருபை தாங்க. வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.